ஸ்ரீ தேவி பாகவதம் 35ஆம் பகுதி. சக்காலத்தி விவாதம். மன்னா, இதற்கான வழி தேவி பாகவதம் என்ற புராணத்தை ஓதுவதே ஆகும். மனம் கலங்கிய பலர் இதை ஓதி மனம் தெளிவடைந்து மோட்சத்தை அடைந்துள்ளனர் என்றார் வியாச முனிவர். மாமுனிவரே, நீங்கள் கூற உள்ள தேவி பாகவதத்தை கேட்க நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். எனினும் தாங்கள் எனக்கு இந்த யாகத்தை நிறுத்தச் சொல்லும் இந்த சகஸ்திகர் யார்? அவர் யாருடைய பிள்ளை? அவர் எதற்காக யாகத்தை நிறுத்தச் சொல்கிறார்? ஏன் இந்த சர்ப்பங்களை காப்பாற்ற விரும்புகிறார்? அவற்றால் அவருக்கு என்ன பயன்? இவற்றை முதலில் கூறுங்கள் என்றான் ஜனமேஜயன். அரசே, ஜாத்காரு என்ற முனிவர் பிரம்மச்சாரியாக வாழ்பவர். அவர் ஒரு நாள் காட்டு வழியாக செல்லும் போது அவருடைய பித்துர்கள் ஒரு கிணற்றில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தனர். அவை இவரை கண்டதும், குழந்தாய், நீ திருமணம் செய்து பிள்ளைகளை பெறாமையால் தான் எமக்கு இந்நிலை ஏற்பட்டது. அதனால் எமது நன்மைக்காக நீ திருமணம் செய்தல் வேண்டும் என்றன. உடனே முனிவர் அவர்களை நோக்கி, பித்துர்களை, எனக்கு மனைவியாக வருபவள் எனது பெயரை கொண்டவளாகவும் எனது விருப்பப்படி நடப்பவளாகவும் என்னால் தேடப்படாதவளாகவும் இருத்தல் வேண்டும் என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். காஷ்யப முனிவரின் பத்தினியாகிய கத்துரு, வினதை என்பவர்கள் ஒரு நாள் சூரியனின் குதிரையை பார்த்தார்கள். இந்த குதிரை என்ன நிறமுடையது என்று கத்ரு வினதையை கேட்டாள். அதற்கு வினதை, வெள்ளை நிறம்தான் குதிரைகளுக்கு அழகு என்றாள். அப்பதிலை ஏற்காத கத்ரு, இந்த குதிரை என்ன நிறம் என்று மீண்டும் கேட்டாள். அதற்கு வினதை வெள்ளை நிறம் என்று கூறிவிட்டு, நீ இந்த குதிரை என்ன நிறம் என்று நினைக்கிறாய்? நான் கூறியபடி அது வெண்ணிறம் இல்லாவிட்டால் நான் உனது அடிமை என்றாள். அதை கேட்ட கத்ரு, அது வெண்ணிறம் அல்ல, கருப்பு, அதனால் நீ எனது அடிமை என்றாள். அதன்பின் கத்ரு தன் பிள்ளைகளான சர்ப்பங்களை அழைத்து, சூரியனது வெண் குதிரைகளை உங்கள் தீச்சுவாலைகளால் எரித்து கருப்பாக்குங்கள் என்று கட்டளையிட்டாள். அதை அவளது பிள்ளைகளான சில சர்ப்பங்கள் செய்ய மறுத்தமையால், நீங்கள் எல்லோரும் ஜனமேஜயன் செய்யும் சர்ப்ப யாகத்தில் விழுந்து மடிய கடவீர்கள் என்று சாபமிட்டாள். சில சர்ப்பங்கள் ஆகாய வழியாக சென்று சூரியனது குதிரையின் வாலை சுற்றி கொண்டன. அதனால் குதிரை கருப்பு நிறமாக தோற்றமளித்தது. அதை கண்ட கத்ரு மகிழ்ந்து வினதையை அழைத்து சென்று சூரியனது குதிரையை காட்டிய போது அது கருப்பு நிறமாக தெரிந்தது. அதனால் அடிமையான வினதைக்கு பல கொடுமைகளை கத்ரு செய்து வந்தாள். இவ்வாறு வினதை கொடுமைப்படுத்தப்படுவதை அறிந்து அவளது மகனான கருடன் தாயிடம் வந்து, அன்னையே, தாம் ஏன் துன்பப்படுகிறீர்கள்? சூரியனின் தேர்ப்பாகனான அருணனும் நானும் உயிரோடு இருக்கும்போது தாம் துன்பப்படலாமா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு வினதை, மகனே, உனது பெரிய தாயாரான கத்ரு என்னை அடிமைப்படுத்தி கொடுமைகள் பலவற்றை செய்கிறாள். அவள் செல்ல வேண்டிய இடங்களுக்கெல்லாம் நான் அவளை தூக்கிச் செல்ல வேண்டும். இது எனக்கு பெரும் அவமானமாக இருக்கிறது என்று அழுதாள். அதை கேட்ட கருடன், அன்னையே, தாம் கவலைப்படாதீர்கள். இனி எனது பெரிய தாயாரை நான் சுமந்து செல்கிறேன் என்று கூறி சுமந்து சென்றான். ஒரு நாள் அவளை சுமந்து செல்லும் போது கருடன் கேட்டான், எனது தாயாரை உமது அடிமை பிடியிலிருந்து நீக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், நீ இந்திரலோகம் சென்று அங்குள்ள அமிர்த கலசத்தை எடுத்து வந்து என்னிடம் தந்துவிட்டு உனது தாயாரை அழைத்து செல் என்றாள். அதை கேட்ட கருடன் இந்திரலோகத்திற்கு சென்று தேவர்களுடன் போர் செய்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து பெரிய தாயாரிடம் கொடுக்க, அவள் தர்பை புற்களை பரப்பி அமிர்த கலசத்தை அதில் வைத்துவிட்டு நீராடச் சென்றாள். அப்போது அங்கு வந்த இந்திரன் அமிர்த கலசத்தை எடுத்து சென்று விட்டான். குளித்துவிட்டு வந்த சர்ப்பங்கள் அமிர்த கலசத்தை காணாமையால் தர்பை புல்லின் சிதறியிருந்த அமிர்தத்தை நாவினால் நக்கின. அப்போது தர்பை புல்லின் நுனி பாம்புகளின் நாக்கை இரண்டாக பிளந்தது. கத்ருவினால் சபிக்கப்பட்ட வாசுகி முதலான சர்ப்பங்கள் பிரம்மனிடம் சென்று வணங்கி, சுவாமி, ஜனமேஜய அரசர் நடத்த போகும் சர்ப்ப யாகத்தில் விழுந்து உயிர் துறக்கும்படி எமது தாயார் எம்மை சபித்து விட்டார். அதிலிருந்து எம்மை காப்பாற்றுங்கள் என்று இறந்தன. சர்ப்பங்களே, வாசுகியின் தங்கையை ஜகத்காரு என்ற முனிவருக்கு திருமணம் செய்து வையுங்கள். அவருக்கு பிறக்கும் புத்திரனால் உங்கள் மரண பயம் தீரும் என்றார். அதன்படி சர்ப்பங்கள் ஜகத்காரு முனிவரிடம் சென்று வாசுகியின் தங்கையை திருமணம் செய்யுமாறு கேட்க அவர் சம்மதித்து திருமணம் செய்தார்.
பின் அவர்கள் வனத்தில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் ஜகத்காரு முனிவருக்கு என்றுமில்லாத அசதியாக இருந்தது. அதனால் அவர் தனது மனைவியை அழைத்து, கண்ணே, எனக்கு இன்று நித்திரை கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது. அதனால் நானே துயிலெழும் வரை என்னை எழுப்பாதே. எந்த காரியமாக இருந்தாலும் எழுப்பக்கூடாது என்று கூறிவிட்டு ஆழ்ந்த உறக்கம் கொண்டார். மாலை பொழுது வந்தது. சந்தியாவந்தனம் செய்யாது நித்திரை கொள்வது பாவமாகும் என்று பலவாறு சிந்தித்த அவள் தன்னை எந்த காரணம் கொண்டும் எழுப்பக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டு படுத்தவர் நான் எழுப்பினால் தனது சொல்லை மீறியதாக நிபந்தனையின்படி தன்னை விட்டுவிட்டு சென்று விடுவாரோ என்று நினைத்தாள். பின்பு சந்தியாவந்தன வேலை கூட உனக்கு தெரியாதா? சந்தியாவந்தனம் செய்யாவிட்டால் தீராத பழி சூழும் என்பது உனக்கு தெரியாதா என்று கோபித்து என்னை விட்டு சென்றால் என்ன செய்வது? விதிப்படிதான் யாவும் நடைபெறும் என்று நினைத்தவாறு கணவனை தட்டி எழுப்பினாள். மிகுந்த கோபத்துடன் எழுந்த முனிவர் அவளை பார்த்து, எனது விருப்பத்திற்கு மாறாக நடந்த நீ என்னை விட்டு சென்று விடு. அஸ்து என்று கூறிவிட்டு சென்று விட்டார். முனிவனின் மனைவி தனது அண்ணனான வாசுகியிடம் சென்று நடந்தவற்றை கூறிவிட்டு அவர் செல்லும்போது அஸ்து என்று கூறிவிட்டு சென்றார் என்று கூறினாள். அதை கேட்ட வாசுகி மகிழ்ந்து, அஸ்து என்றால் நீ கர்ப்பமாக இருக்கிறாய் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார். அதனால் யாவும் நல்லபடி நடக்கும் என்று கூறி வாசுகி தனது தங்கையை அன்போடு பராமரித்து வந்தாள். 10வது மாத முடிவில் அவளுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு ஆஸ்திகர் என்ற பெயரை வாசுகி சூட்டினாள். அந்த ஆஸ்திதான் சர்ப்பயாகத்தை நிறுத்தியவர். அந்த மகரிஷியின் தாய் வர்க்கம் சர்ப்பங்கள். அதனால் தான் உனது சர்ப்பயாகத்தில் வீழ்ந்து இறக்க வேண்டிய சர்ப்பங்களை அவர் காப்பாற்றினார். சில சர்ப்பங்கள் தங்கள் தாயான கத்ருவின் சொல்லை மீறியதால் தான் வீழ்ந்து இறந்தன. சில சர்ப்பங்கள் சாகாமல் பிழைத்தது பிரம்மாவின் அனுகிரகமே ஆகும். அதனால் ஆஸ்திகர் மீது கோபம் கொள்ளாமல் நீ அவரை பூஜிக்க வேண்டும். அதனால் உனக்கு நன்மையே உண்டாகும். நீ பல தான தர்மங்களை செய்தாய், செய்யவும் இருக்கிறாய். இருப்பினும் உனது தந்தை ஸ்வர்க்கத்தை அடையவில்லை, உனது வம்சமும் புனிதமடையவில்லை. அது நடக்க வேண்டுமானால் மகாதேவிக்கு ஓர் ஆலயம் அமைத்தல் வேண்டும். அது செய்தால் பல யாகங்களை செய்த பயன் உனக்கு உண்டாகும். அத்துடன் ஸ்ரீ தேவி பாகவதத்தை தினமும் படித்து வா. அதனால் உனக்கு வேண்டிய சித்திகள் யாவும் வந்து சேரும். எதிரிகள் புறமுதுகு காட்டி ஓடுவர் என்றார் வியாசமாமுனிவர். 35ஆம் பகுதி நிறைவடைந்தது.